என்னடா ரொம்ப வைக்கப்படுற கூகுள் 2 என்ன ஆகி வருது சொல்லுங்க நோ பால் குத்துறாங்கடா நல்ல ஸ்கோர் வந்துச்சு அவங்களுக்கு என்ன ஆர்சிபி மாதிரி ஆடுறாங்க சேஸ் பண்ணுவோம் சிஎஸ்கே மாதிரி போட்டாரு 237 டார்கெட் 230 வெக்கமா இல்லடா சவுண்டர் அக்கில் ஹுசைன் மாதிரி பண்றாங்க ஐயா என்ன பையா உண்மையிலேவா உண்மையிலே 237 237 இது டார்கெட் எவ்வளவு 237 டார்கெட் 230 டார்கெட்டா 236 வரைக்கும் கொடுத்திருக்கோம் 237 ஓட நிறுத்தி இருக்கோம் வெக்கமா இல்லடா சவுண்டா பேசுற டேய் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஒரு வீடியோ போட போறேன் இந்த மாதிரி மட்டி மாதிரி வெள்ள எல்லாம் இருக்கு உருப்படுமாடா 5 கேட்ச் அப்ப நான் அடுத்த வாரம் 5 கேட்ச் விட்டாரு அந்த செலிப்ரேஷன் அக்கில் ஹுசைன் செலிப்ரேஷன் அக்கில் ஹுசைன் மாதிரி பண்றடா நீ டேய் அவன் கேட்ச் எடுத்து செலிப்ரேஷன் பண்றான் நீ 5 கேட்ச் விட்டு செலிப்ரேஷன் பண்றியடா டேய் 5 கேட்ச் ஏண்டா ஒவ்வொரு ஸ்டெப்பும் செலிப்ரேஷன்ஸ் தான் உங்களுக்காக அங்க இருந்து வீடியோலாம் எடுத்துட்டு வந்து கண்ட கமெண்ட்ரி எல்லாம் நான் என் வாயில வந்ததெல்லாம் பேசி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னடா பண்ணது தாம பேட்டிங் அனுப்பணுமா இறங்கி நான் ஓபனிங் போனா எந்த ஓபனிங் ஏதாச்சும் கப்பத்து தரேனா வச்சுக்கோ போலாவா எல்லாம் வேணாம் நான் வந்து பேண்ட் கூட போடல சரியா நான் ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன் பேண்ட் தானே வேணும் ஏய் குழந்தைங்க எல்லாம் பாப்பாங்கடா சேனலை பேண்ட் அவுத்துனுக்குறேன் இங்க வந்து உட்காந்து ஆமா பையா யூடியூப் நீ ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருக்க லைவ் ப்ரோ வீடியோ தான் ப்ரோ எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு vlog உங்க கூட வந்து உங்க கூட எல்லாம் உட்கார்ந்து ஜாலியா பேசி உங்களுடைய ஒரு பேண்ட் கழற மாதிரி போட்டுருக்காங்க டேய் பேண்ட் கழட்டினா பரவாயில்ல உங்களை எல்லாரும் இந்த மாதிரி கழட்டி விட்டுக்கிறாங்களே டேய் ஏன்டா அப்படி என்னடா போலிங் போட்டீங்க ஏன் நான் சொன்னேன் எனக்கு போலிங் கொடுங்கன்ட்டு எல்லாம் நோபாலா போயிருக்கும் ஒரு பால் டச் பண்ணிட மாட்டானுங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஆப்போனன்ட் டீம் வந்து பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செம்மையாக போலிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஒரு எக்யூப்டாக இருக்காங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டீமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் சொன்னல இங்கே பாருங்கள் பக்காவாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கால் பார்த்தீங்களா டென்னிஸ் பாலை வச்சு பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அதுவும் போலர் யார் பார்த்தியா இங்கே பாரு இவன் தான் போலர் உருப்படுமா இந்த டீமு சொல்லுங்கள் ஐயா இந்த டீம் உருப்படுமா இந்த பாரு எனர்ஜி ட்ரிங்க் நீ என்னடா வெக்கப்படுற ஏண்டா சன்ஸ்கிரீன் போட்டியே ஒழுங்கா பால் போட்டியாடா என்னடா சொல்கிற கோகுல் நீங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் vlog இப்படி தான் ஆகணுமா இத நான் கேட்கணும்டா உங்ககிட்ட டேய் நான் கேட்கணும்டா உங்ககிட்ட மிஸ்டர் கெவின் எத்தனை ரன் அடிப்பீங்க கெவின் டேய் சொல்றா எத்தனை ரன் அடிப்பா சொல்றா தெரியல எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறேன் டேய் சொல்லிட்டு போடா கண்டிப்பா அடிக்கலாம் நீ சொல்ற ஸ்கோர் அடிக்கணும் எவ்வளவு அடிப்பீங்க கெவின் 40 எத்தனை பால்ல 40 40 பால் சரி ஓகேடா 48 ரன்ஸாடா ஓகே 120 பால்ஸ் எடுத்துக்கோ ஒரு 40 ரன்ஸ் மட்டும் அடிச்சு அண்ணா என்னண்ணா வேணாம் bro you are spying bro ஓகேடா சாரிடா கெவின் ஆல் தி பெஸ்ட் கெவின் சென்சன் நீங்க தான் வந்து ஓபனிங் இறங்க போறதா நீங்களும் கெவினா இல்ல கெவின் ஹர்ஷி நாங்க சரி ஓகே எத்தனை ரன் அடிக்க போறீங்க ஒரு 15 ரன் பால் சொல்றதுக்கு சொல்லலாமா எத்தனை பால் ஒரு 20 ஓகே 20 பால்ல 15 ரன் ஆட்டாடா இப்படி தான்பா இருக்கணும் ஓபனிங் பேருனா சொல்லுப்பா நீ எத்தனை ரன் அடிக்க போற உள்ள போகும்போது எனக்கு பேட்டிங் வரக்கூடாது அதான் நல்ல டீமுக்கு அழகு another opening batsman Mr. Arshit how much runs you are going to score today? I am not sure. I'm going to try my best. just give some rough numbers now. So how confident are you? We just wanted to know how much you're going to hit. I'm not going to give you a number, but I'm going to say I'm confident that I'll contribute to the score. Pakka confidence. More than 0, yo. Hey, ரைட் ஓகே ஹெல்மெட் மாண்டதுக்கு அப்புறம் உங்களுடைய இது வந்து நீங்க வந்து ஏத்தி சொல்ல போறீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் 15 ரன் சொன்னீங்க 15 அடிபட்டு இப்போ எவ்வளவு அடிக்க போறீங்க 10 ரன் மூஞ்சா பாரு ஆள பாரு இதுல வேற ஒரு ஹெல்மெட் இது என்னது கிங்ஃபிஷர் இல்ல அது மாத்திர கிங்ஃபிஷர்ன்றீங்க போத மாத்திரன்றீங்க ஃபர்ஸ்ட் நாளே என் சேனலுக்கு ஸ்ட்ரைக் தானா அப்போ சீரப்லாம் பயங்கரமாக இருக்குது
இவங்க எந்த தைரியத்தில் தான் போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 120 பாலு. ஐயோ அப்பப்பா ஆமாம்மா இருக்கிறது 20 ஓவர், 120 பாலு. இதில் 237 அடிக்கணுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பயங்கரமான bowling செலெக்ஷன், பயங்கரமான ஃபீல்டிங் எஃபர்ட் எல்லாம் கொடுத்துட்டு விக்கெட் கீப்பிங் தோனி மாதிரி பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இங்கே பாரு. Cheers. 35 வயசுக்கு மேல இப்படிதான். ஏய் உனக்கு 35 வயசு ஆயிடுச்சா? நான் கூட நீ என் வயசு 20 நினைச்சேன்டா. அடே போடா. பத்தியா, உடனே வீடியோல வரேன்னு உடனே ஜாக்கி பின்னாடி இருக்கிறவர் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றாரு, கை தட்டுறாரு. ஆனா அது உங்களுக்கு நினைச்சிடாதீங்க. அண்ணா என்ன ஆச்சு? ரீசன் சொல்ல விரும்பல. இல்ல பரவாயில்ல சொல்லுங்கண்ணே. சின்ன பசங்க எத்தனை பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு சொல்லுங்கண்ணே எப்படி ஆடக்கூடாது, எப்படி டக் அவுட் ஆகக்கூடாது. இல்ல ஐ மீன் இல்ல டக் அவுட் இல்லடா, கோல்டன் டக். சரி ஓகே, கோல்டன் டக், தங்க வாத்து முட்டை எப்படி ஆகக்கூடாது, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கண்ணே. ஒண்ணும் இல்லப்பா, பால் ஷார்ட்டா பிட்ச் ஆச்சு. ஷார்ட் பிட்ச். ஆமா, சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் பால். சன்லைட் பட்டு டிஃப்ளெக்ட்னே தெரியல. ரிஃப்ளெக்டா ரிஃப்ளெக்ட். ஓகே, கண்ணு கூசிச்சு. ஆமா, கரெக்டா கண்டு அடிச்சது. ஐயோ சூரியன் ஒளி தான் பால் அடிக்கல. பால்ல பட்டுறா பைத்தியக்கார. பால்ல பட்டு சூரிய ஒளி கண்ணில் அடிச்சிச்சு. ஆமா, நான் பண்றது பாருங்க. இல்ல வேற ஏதாச்சும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பாக்குறீங்களா? மூவ் பண்ணாதீங்க. யாருக்கு பாப்பாங்க, எத்தனை சின்ன பசங்க பாப்பாங்க, சொல்லுங்க. வாட்ச் தி பால் அண்ட் ப்ளே. வாட்ச் தி பால் அண்ட் ப்ளே, அவ்வளவுதான் கதை. வாட்ச் தி பால் ப்ராப்பர்லி அண்ட் ப்ளே, யூ வில் கெட் a golden duck. அப்படிதானே? அத்தி யார் எடுக்க போச்சு, அத்தி யார் போறது கரெக்ட்டா? 2 பேர். 2 டேய் ஆயா சிச்சுவேஷனை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம். ஆமா, நாங்க ட்ரிபிள்ஸ் விளையாடுவோம். ட்ரிபிள்ஸ் விளையாட போறீங்களா? ஆமா. சரி மணிகண்டன், நீங்க போனீங்கன்னாக்கா எத்தனை ரன் அடிப்பீங்க மணிகண்டன்? 15. 15. எத்தனை பால்ல மணிகண்டன்? 17. என்னடா நல்ல ஸ்கோர்னா, நமக்கு அவ்வளவுதான் தேவைப்படும், அதுக்குள்ள முடிச்சிருவாங்க மேட்சை. என்னடா நல்ல கான்ஃபிடென்ட்டான பிளேயர். பாப்பம்பட்டி அணி பரிதாபகரமான நிலைமையில இருக்குன்ற வரையே பண்ணுறீங்கடா மகா. ಎಷ್ಟು ರನ್ ಹೊಡಿತೀರಾ ಇವತ್ತು? 45. ಮಗ ಇದೇ ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಬೇಕು ನಮಗೆ. 45 to 50 ಎಷ್ಟು ಬಾಲಲ್ಲಿ? ಡಿಪೆಂಡ್ಸ್. ವಿಕೆಟ್ಸ್ ಹೋಗ್ತಿದ್ರೆ ಬಟ್ 120 ಬಾಲ್ಸ್ ನಿಮಗೆ ಸಿಗಲ್ಲ. ಕೋಚಾ? ಪರವಾಗಿಲ್ಲ, ಸೂಪರ್ ಮಗ. ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸಣ್ಣ ಶಾರ್ಟ್ ಹೊಡಿದ್ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ ಅಷ್ಟೇ. ರೈಟ್. ஐயோ இவன் ஹெல்மெட்டை கலட்டவே மாட்டான் போல. தட்ஸ் ஓகே ப்ரோ. Hey, come on bro, remove your helmet bro. That's okay bro, it's all fun in the life. Super bro, you hit some good shots but very unfortunate bro. It's okay. GG. Next time. Come on, super. Come on, super. Batting. Bati. Super. Super. இப்படி தாங்க ஒரு குழந்தையும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொடுக்கலாம் போதுங்க. வாட் டு டு. ஐயோ இவன் வேற நிக்கிறானே, கரெக்டா இவன் முன்னாடி நிக்கிறானே. பரவாயில்ல. 40. குட் பேட்டிங் டாடி. நைஸ் ஒன்டா. இல்ல நைஸ் ஒன்டா. இங்க வாடா. ஓகே ரைட். என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா. கேப்பா என்னப்பா ஆச்சு? என்னடா ஆச்சு சொல்ற? வாயில ஏதாச்சும் அடிச்சு விட்டாங்க சொல்றேன். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு கேட்ச்? சரிடா, அவன் எப்படி போட்டான்? கிறுக்கா போட்டானா இல்ல முறுக்கா போட்டானா? போடல, ஸ்லோவாக தான் போகலாம். மிஸ் பண்ணிட்டியா? இல்லை, அடிக்க போய் மிஸ் ஆயிடுச்சா? என்னடா சரி, இந்த மாதிரி மிஸ்டேக் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லு. சரி, குட்டி பசங்க பார்ப்பாங்கல்ல கிரிக்கெட் விளாட்றவங்க. பேஷன்ஸ் ஆகணுமா? பேஷண்ட்டாக ஆடணுமா? வெரி குட், சூப்பர்.
கடைசியாக ஒரு நல்ல செட்டிங் கொடுத்தான், அவுட் ஆகி போயிட்டான். ரொம்ப ஃபீல் பண்ணுறான்ப்பா. எங்கடா இப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, டே விட்டு அச்சிரும் உங்களுக்கு என்ன. ஐயோ பார்த்தீங்களா இல்லையா, எல்லா ஒரு கிரிக்கெட்டருக்குமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும். ஒரு குட்டி ஃபேன் வந்து காலில் விழுவாங்க. தோல்வியை கண்டு அசராதவர்கள்ரா யாரோ ஈகிள்ஸ். கேட்காம இருந்தாலும் பாப்பம்பட்டி அணி பரிதாபகரமான நிலைமையில் உள்ளது. ஐயோ அண்ணா அடிக்காதீங்க அண்ணா. பிடிச்சிட்டாங்க, என்ன பண்றது? சூப்பராக பண்ணுறேன் இதெல்லாம். மண்டை ஒரு கிளம்புறான். தோத்துட்டாங்க யாரோ ஈகிள்ஸ் டீமு. உண்மையிலே நல்லா இருந்த டீமுங்க. நான் தோல்வி வரும்